வெல்கம் டு கோவை குயில் சேனல். நான் உங்கள் சகோதரி வித்யா. இன்னைக்கு நாம தொப்பம்பட்டி ஃபேமஸ் சீரக சம்பா மட்டன் தம் பிரியாணி தான் பண்ண போகிறோம். நம்ம ட்ரெடிஷ்னல் டேஸ்ட்டில் ஆத்தென்டிக்காக மற்ற பிரியாணியோட டிஃப்ரெண்ட்டாக ஒரு யூனிக்கான டேஸ்ட்டில் இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஒரு கிலோ மட்டனை எலும்போடு எடுத்து கழுவி சுத்தமாக அதை குக்கரில் சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், இது கூடவே 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 4-5 விசில் குக்கரில் வேக வச்சுக்கலாம். மட்டன் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் பிரியாணியில் சேர்த்துக்கலாம். இப்போ மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சிடணும் அடுப்பில். அதில் ஒரு 150 ml 200 ml எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் நல்லா கொஞ்சனே நம்ம எடுத்து வச்ச ஹோல் ஸ்பைசஸை இதில் சேர்த்துடலாம். இதுக்கடுத்து ஒரு 2 பெரிய சைஸ் ஆனியனை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு எப்பயுமே ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே 2 க்ரீன் சில்லி முழுசாக தான் போடுறேன். ஒரு கைப்பிடி புதினா லீவ்ஸ் சேர்த்து நல்லா வதக்கிடணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும். இதை நல்லா வதக்கிக்கணும். அடியில் ஒட்டாத அளவுக்கு நல்லா கைவிடாமல் வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம 2 சின்ன தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இது கூட சேர்க்க வேண்டிய மசாலா பொடிகளை சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், பிரியாணி மசாலா பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூட நல்ல பெரிய டேபிள் ஸ்பூனில் தயிர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துக்கணும். இப்போ நம்ம போட்டு வச்ச எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. மசாலா தூள்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச மட்டன் ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருக்கோம், அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வைங்க. நான் 1 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்து கழுவி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். 1 கிலோ மட்டனுக்கு 1 கிலோ அரிசி கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த 1 கிலோ அரிசிக்கு நம்ம டம்ளரில் அளந்து அதே அளவு 2 மடங்கு தண்ணி ஊற்றணும். மட்டன் நல்லா மசாலாவோட கலந்து நல்லா வெந்திருக்காங்க. இது கூட நான் மட்டன் வேக வச்ச ஸ்டாக் அந்த தண்ணியும் சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் 1 டம்ளர் சேர்த்துக்கிறேன். இப்போ மொத்தம் நான் 8 டம்ளர் சேர்த்துருக்கேன் தண்ணி. அதாவது 1 டம்ளர் மட்டன் வேக வச்ச தண்ணி, 1 டம்ளர் தேங்காய் பால், இது போக 6 டம்ளர் தண்ணி, மொத்தமாக 8 டம்ளர் இந்த மட்டனுக்கு வேக வைக்க தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ தேவையான அளவு இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற்றின எல்லா மசாலாவும் சேர்ந்து தண்ணியோடு கொதிக்குது. இப்போ தண்ணி நல்லா சூடாகி கொதிச்சனால ஊற வச்ச அரிசி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அரிசியும் தண்ணியும், அதாவது இந்த மசாலா தண்ணியும் சேர்ந்து வெந்து அரிசியும் தண்ணியும் ஒரே லெவல் வர்ற வரைக்கும் மூடி போட்டு மூடி வச்சிடணும். அடுத்து நம்ம தம் போடுறதுக்கு ஒரு தோசைக்கல் வச்சு சூடு பண்ணுறோம். சூடான தோசைக்கல் மேலே 3/4 வேக்காடில் இருக்கக்கூடிய பிரியாணி எடுத்து மேலே வச்சு அது மேலே நல்லா க்ளோஸ் பண்ணி வெயிட் ஏதாவது வைக்கணும். நான் சுடுதண்ணி ஊற்றி ஒரு அகலமாக பார்த்து சுடுதண்ணி ஊற்றி வெயிட்டை இங்கே வச்சுருக்கேன். ஸோ கீழேயும் சூடாக இருக்கும், மேலேயும் சூடாக இருக்கும். ஒரு 20 நிமிஷம் இதை அப்படியே விட்டுருவோம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பிரியாணி ரெடியாக இருக்கும். தம் உடச்சி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பார்த்தா நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். பீஸ்லாம் நல்லா வெந்திருக்கு மட்டன் பீஸு. அது எப்படி பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக வருது. இப்போ தொப்பம்பட்டி மட்டன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணாத வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் சந்திப்போம்.